இன்னும் ஒரு சில தினங்கள்ல உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய் ஓய்வு பெற போறாரு. கடைசி நேரத்துல ஏதாவது வழக்கு வந்துச்சு அப்படின்னா முக்கியமான தீர்ப்பு கொடுத்துட்டு போறதுதான் கடந்த கால தலைமை நீதிபதியோட வழக்கமா இருந்துச்சு. இப்போ ஆளுநருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் அந்த காலக்கெடு விதிச்சது. இது தொடர்பா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு என்ன சொல்ல போறாங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவர் விடைபெறதுக்கு முன்னாடி விசாரிக்கிற சில வழக்குகள்ல இதுவும் முக்கியமான வழக்கு அப்படிங்கிறதுனால எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு அவரோட அமர்வு கிட்டத்தட்ட தீர்ப்பை எழுதியிருக்காங்க. ஏப்ரல் மாசம் உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்திருந்தாங்க அப்படின்னா, அரசியல் அமைப்பு 142 பயன்படுத்தி தமிழ்நாட்டு ஆளுநர் அந்த மசோதாக்களை 12 மசோதாக்களை நிப்பாட்டியே வச்சிருந்தாரு அனுப்பாம. அதனால 10 மசோதாக்கள் அவங்களே அனுமதி கொடுத்திருந்தாங்க. அதற்கு பிறகு ஒரு காலக்கெடு அவசியம்தாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதற்கு பிறகு குடியரசுத் தலைவர் ஒரு 14 கேள்விகள் கேட்டு உச்ச நீதிமன்றத்துக்கு கடிதம் எழுதியிருந்தாங்க. அது தொடர்பாக வழக்கு போடப்பட்டு விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த வழக்கு விசாரணையில தான் இன்னைக்கு கவாயோட அமர்வு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. குறிப்பா தெளிவுபடுத்திருக்காங்க ஒரு விஷயத்த. ஆளுநருக்கும் சரி குடியரசுத் தலைவருக்கும் சரி காலக்கெடு விதிக்க முடியாதுங்கிறத நாங்க தெளிவுபடுத்தணும் அப்படின்ட்டாங்க. முதல் பாயிண்ட் தான். ஆனா என்ன, இந்த விருப்புரிமையை இஷ்டத்துக்கு பயன்படுத்தக்கூடாதுன்றத சொல்றாங்க. குறிப்பா ஆளுநர்களுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒண்ணு மசோதாவுக்கு நீங்க ஒப்புதல் கொடுக்கணும், இன்னொன்னு ஒப்புதல் நீங்க நிராகரிங்க, இல்ல கருத்து கேட்டு சட்டமன்றத்துக்கு திருப்பி அனுப்புங்க, இல்ல குடியரசுத் தலைவருக்கு நீங்க அனுப்புங்க. அதையே கிடப்புல மட்டும் போட்டே வச்சிருக்க கூடாது அப்படிங்கிறத திரும்பியும் அழுத்தம் திருத்தமா சொல்லியிருக்காங்க. அதே நேரத்துல இந்த நீங்க சொன்ன மாதிரி இந்த ஏப்ரல்ல ஆளுநர் RN ரவிக்கு எதிராக ஒரு வழக்கு போட்டாங்க. அதுல 3 மாசம் வரையும் குடியரசுத் தலைவருக்கு முடிவெடுக்க அதிகாரம் உண்டு, 1 மாசத்துக்குள்ள ஆளுநர் அந்த மசோதா மேல முடிவெடுக்கணும் அப்படின்லாம் ஒரு காலக்கெடு விதிச்சிருந்தாங்கல்ல. அது அரசியல் சாசனத்துக்கே எதிரானது அப்படிங்கிறதையும் கவாய் அமர்வு இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு மாதிரி ஒரு தீர்ப்பு இந்த பக்கம் இல்லாமல் அந்த பக்கம் இல்லாமல் ஒரு மாதிரி தான் அந்த தீர்ப்பு இருந்தது. இதில் இவங்க சில பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஆளுநர் தரப்பு ஆதரவான பாயிண்ட்ஸ் எடுத்து பிஜேபி பாருங்க ஆளுநருக்கு காலக்கெடு விதிக்க முடியாது, அதுதான் அரசியலமைப்பு சட்டம் சொல்லுதுன்னு உச்சநீதிமன்றம் சொல்லிட்டாங்கன்னு இவங்க சொல்றாங்க. இந்த பக்கம் திமுகல இருந்து ஆளுநருக்கு அந்த அதிகாரம் கிடையாது, அதையே கிடப்புல போட்டு வச்சுக்க முடியாதுங்கிறதையும் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயமும் இந்த தீர்ப்புல திமுக தரப்பு எடுத்து பேசிட்டு இருக்கிறாங்க. இது என்ன அப்படின்னா, இந்த மாநிலத்துக்கான அதிகாரம் அப்படிங்கிறது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் அமைச்சரவையோட கட்டுப்பாட்டுல தான் இருக்கணும், அவங்க தான் டிரைவர் சீட்ல இருக்கணும், அந்த அதிகாரம் இரட்டை அதிகாரமா இருக்க முடியாது அப்படிங்கிறதையும் அதுல சொல்லியிருக்காங்க. ஆமா, இன்னொரு ரொம்ப நேரம் அப்படியே வச்சுட்டு இருந்தா கூட அப்ப நீங்க நீதிமன்றத்தை அணுகலாம், அப்ப நீதிமன்றம் மறுஆய்வு செய்யலாங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஆமா, மாநில அரசுகள் அப்ப வழக்கு போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.